அயலி சிவா சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அயலி பயப்படுறாங்க. அம்மாவை அவர்மா கண்டுபிடிச்சிட்டானா நிச்சயமாக உயிரோட விடமாட்டா. அவங்கள அதுக்கு முன்னாடியே என் கண் பார்வையில் இருக்கிற மாதிரி நம்ம அம்மாவை கூட்டிகிட்டு வந்து இங்கேயே வச்சுக்கணுங்கிறாங்க. அயலி நீ தேவையில்லாமல் பயப்படுறா, அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீ தைரியமாக இருங்கிறாங்க. அப்படி இல்லை சிவா, நான் இனிமேல் அசால்ட்டாக இருக்க முடியாது. வர்மாவுக்கு எப்படியோ என் அம்மா இருக்கிற விஷயம் தெரிஞ்சது, நிச்சயமாக அவன் கொன்னே போட்டுருவான். அதையும் தாண்டி இனிமேல் என் குடும்பத்தை நான் கவனமாக பார்த்துக்கணும், என் குடும்பத்தை இனி தோண்டி பார்ப்பாங்கிறாங்க அயலி. சரி, அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும்போது அப்போ அம்மாவை கூட்டிகிட்டு வந்து இங்கேயே மேல் மாடியில் யாரும் போகாத அந்த ஸ்டோர் ரூமில் அம்மாவை பாதுகாப்பாக வச்சுக்கலாங்கிறாங்க அயலி. அதே மாதிரி சிவாவும் அயலியும் அந்த ஸ்டோர் ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்து அவங்க அம்மாவை பாதுகாப்பு பண்ணுறாங்க. அயலியோட சித்தியும் அத்தையும் இந்த மாதிரி தடத்துல எல்லாம் போயிட்டு இருக்காதுங்க, வர்மாவோட பிரச்சனை அதிகமாயிருச்சு, நம்ம வீட்டுக்கு போலீஸ் ப்ரொடெக்ட் கொடுத்துருக்கோம், நீங்கள் தயவுசெய்து வெளியில் வராதுங்கிறாங்க. ஏண்டி இன்னும் அர்ச்சனா நிலை எங்களுக்கு பிரச்சனையே தீராதா? எப்போ பார்த்தாலும் அம்மாவும் பொண்ணும் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்களா? நாங்கள் நிம்மதியாக இருக்க உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதா அப்படின்னு சொல்லி அவங்க அத்தையும் சித்தியும் திட்டிட்டு இருக்காங்க. இதை பாருங்க, ஏதோ உங்கள் மேலே உள்ள அக்கறையில் தான் நான் உங்களுக்கு இவ்வளோ தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் கேட்டால் கேளுங்க, கேட்கலன்னா செத்து தொலைங்க, என்னமோ பண்ணுங்க. ஆனால் வருமா கண்டிப்பாக உங்களை தேடி வருவான். நம்ம வீட்டில் எல்லாத்தையும் போட்டு டார்ச்சர் பண்ணுவான். அவனால கஷ்டப்பட வேண்டாமேன்னு ஏதோ போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க சொல்லி போலீஸும் பாதுகாப்போடு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் மாட்டுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் நடமாடிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் இதெல்லாம் உங்கள் விருப்பம் அப்படின்னு அயலி சொல்லவும், ஐயோ என்னது இப்படியெல்லாம் சொல்கிறா, நம்ம உயிர் நம்மளுக்கு முக்கியம் இல்லையா? சரி சரி, இவ சொல்லிக்கிறத கேட்டு தொலைக்க வேண்டியதாக இருக்குது. சரி, நம்ம இவ கூடவே பாதுகாப்பாக போய் வீட்டில் இறங்கலான்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் மார்க்கெட் பண்ணவங்க, ஏண்டி அயலி நில்லடி, எங்களையும் ஆட்டோவிலேயே கூட்டிகிட்டு போய் எங்கள் வீட்டில் இறக்கி விட்டுரு அப்படின்னு சொல்லி அத்தையும் சித்தியும் அயலியோட பாதுகாப்பாக வந்து வீட்டில் இறங்கிக்கிறாங்க. வீட்டில் போலீஸ் பாதுகாப்பு இருக்கிறத தெரிஞ்சதும் ரித்திகா இங்கே வரட்டுன்னு எதிர்பார்த்துட்டு இருந்து அயலியை கோவமாக கேட்குறாங்க. ஏண்டி உனக்கு எதுக்குடி இந்த வேலை, என் வீட்டுக்கு எதுக்குடி போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்கேன்னு கேட்குறாங்க. உனக்கு தேவைன்னா நீ மட்டும் வச்சுக்கோ, ஆனால் உன் பேரையும் உங்கள் அம்மா பேரையும் சொல்லிக்கிட்டு வருவான்னு சொல்லி என் குடும்பத்தையே இப்போ போலீஸு கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தி வச்சிருக்கியே, அக்கம் பக்கத்துக்காரங்க எல்லாரும் பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? என் வீட்டுக்கு முன்னாடி போலீஸ் நின்னா கேவலமா இல்லையான்னு சொல்கிறாங்க ரித்திகா. ரித்திகா, நீ புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க. வருமா எப்படியோ நம்ம குடும்பத்தை தான் தேடி வருவான். என் அம்மாவை பற்றி விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, அம்மாவோட பொண்ணு நான் தானே தெரிஞ்சதுனால நிச்சயமாக நம்ம குடும்பத்தில் தான் வந்து பிரச்சனை பண்ணுவான். குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்காங்க, நான் எங்கே இருக்கேங்கிறதையெல்லாம் விசாரிப்பான் ரித்திகா. அதனால தான் போலீஸ் பாதுகாப்பு கேட்டிருந்தேங்கிறாங்க. ஏண்டி நீ போலீஸ் பாதுகாப்பு கேட்குற அளவுக்கு நீ வேணா அர்ச்சனாவோட பொண்ணாக இருக்கலாம், ஆனால் உங்களால் நாங்கள் இதுக்கடி கஷ்டத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு ரித்திகா படாமல் அர்ச்சனாவும் அயலியும் யாரோ எவரோங்கிற மாதிரியே ரித்திகா பேசிகிட்டு இருக்காங்க. ரித்திகா பேசுகிறதெல்லாம் கேட்டு அயலிக்கு சரியான கோவம் வருது. என்ன ரித்திகா பேசிகிட்டு இருக்க நீ? உனக்கும் உங்கள் அம்மாவுக்கு எங்கள் குடும்பத்துக்கு என்ன சம்மந்தம்? எதுக்கு இப்போ ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்க? தேவையில்லாத வேலை, ஒழுங்கு மரியாதையாக போலீஸ் பாதுகாப்பெல்லாம் வேண்டான்னு நீ இப்போவே சொல்லு. இந்த தகவல் சொன்னால் மட்டும்தான் என் குடும்பத்தில் மான மரியாதை தப்பிக்கும் அப்படின்னு ரித்திகா சும்மா என்னமோ டாட்டு போட்டுன்னு சத்தம் போட்டுட்ருக்காங்க. இதையெல்லாம் பார்த்ததும் இந்திராணிக்கு சரியான அளவில்லாத கோவம். ஏ ரித்திகா, என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்க? உன் குடும்பத்துக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லியும் நீ என்னடான்னா அவன் யாரோ நீ யாரோன்னு பேசிகிட்டு இருக்கா. நான் வர்மா அதை பற்றியெல்லாம் யோசிப்பான்னு நினச்சியா? அவளோட சொந்தம் பந்தம் யாரெல்லாம் அவளுக்கு பழக்கம் வழக்கம் இது எல்லாம் விசாரிக்கத்தான் செய்வான். அர்ச்சனாவோட ஃபேமிலின்னா அது உன் அப்பாவும் சேர்த்து தான் அப்படின்னு இந்திராணி புரிய வைக்கிறாங்க. போது நிறுத்துங்க, உங்களுக்கு என்ன தெரியும்னு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. இவளோட அம்மா இருக்காளே, அவள் ஊர் வம்பல்லாம் வாங்கி வச்சுருக்கான். அதனால இவளுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு நாங்கள் ஆரம்பத்தில் பிடிச்சி சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் இது தெரியாத மற்றவங்க எல்லாரும் எங்ககிட்ட முட்டி மோதிக்கிட்டு இருந்தால் அதுக்கு நாங்கள் பொறுப்பா? அவங்க அம்மாவை பழி வாங்குறதுனா அவங்க அம்மாவை சேர்ந்து இவளை பழி வாங்கட்டும், இவங்க அம்மாவை பழி வாங்கட்டும். ஏன் எங்கள் அப்பா என் குடும்பம் எங்களை யாரையும் சீண்டக்கூடாது, இவங்களை பற்றின பேச்சே எங்கள் காதுக்கு வரக்கூடாது அப்படின்னு ரித்திகா பேசிகிட்டு இருக்கும்போது அப்போது இந்திராணி வந்து சொல்கிறாங்க, என்ன நினச்சிட்டு இருக்க? இப்படி தான் ஒரு பொண்ணு பேசுவியா? ஒரு குடும்பம்னா எல்லாரும் தான் இருப்பாங்க. ஏன் வர்மாவை பற்றி பிரச்சனை வரும்போதெல்லாம் நாங்கள் குடும்பத்தோடு எல்லாரும் பல கஷ்டங்களை அனுபவிக்கலையா? அந்த மாதிரி பிரச்சனைன்னு வந்தால் எல்லாரும் ஒன்று கூடி சேர்ந்து நின்று தான் அதை எதிர்த்து போராடணும். அதை விட்டுட்டு அதுவும் அம்மா உன் பிரச்சனை இப்படி எல்லாமா பேசிகிட்டு இருப்ப? போது நிறுத்துங்க, இது எங்கள் குடும்ப பிரச்சனை, இது நாங்கள் மட்டும் பேசிகிட்டு இருக்கிறோம், இதை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியாது, நீங்கள் இதில் தலையிடாதீங்கன்னு சொல்லி இந்திராணியை திட்டுறாங்க ரித்திகா. இதை கேட்டதும் அயலி சொல்கிறாங்க, இதை பார் ரித்திகா, நீ வாய்க்கு வந்தபடி வரம்பு மாரி பேசிகிட்டு இருக்க, இதெல்லாம் தப்புங்கிறாங்க. உதவி பெருமாள் சொல்கிறாங்க, இதை பார் ரித்திகா, குடும்பம்னா அதில் எல்லாம் தான் இருக்கும், எல்லாத்துக்கும் தான் பாதுகாப்பு இருக்கும், இதில் நீ என்ன அவ பிரச்சனை இவ பிரச்சனைன்னு நீ இப்படி பேசிகிட்டு இருக்கிறது சரியில்லைங்கிறாங்க. ஓஹோ, எல்லாருமே ஒன்று சேர்ந்துக்கிட்டு இப்போ அயலிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? ஆமாம், அயலிக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு அவளுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு இப்படியெல்லாம் திருப்பி கேட்கும்போது ரித்திகாவை ஓங்கி பலார்னு ஒரு அற விடுறாங்க கபிலன். இதுக்கு பின்னாடி என்னெல்லாம் கஷ்டம் இருக்கிறவங்க உனக்கு தெரியாது. வர்மனால இன்னும் இந்த குடும்பத்துக்கும் ஆபத்து இருக்குது, இப்போ அவளோட அம்மான்னு சொன்னாலும் உன் குடும்பத்துக்கும் ஆபத்து இருக்குது அப்படின்னு கபிலன் இப்போ அயலி பக்கம் சாப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் அயலிக்கே சந்தேகமாக இருக்குது, என்னடா இது, இவன் இவ்வளவு நாளாக நம்மளுக்கு எதிராக இருந்தவன் இப்போ நமக்கே சப்போர்ட் பண்ணுறானா அப்படின்னு யோசிக்கிறாங்க.
அயலி. எப்படியோ யார் என்ன சொன்னாலும் சரி நம்ம அம்மா இங்கே சேஃபாக இருக்காங்க அது வரைக்கும் சந்தோஷம் நினச்ச அயலி அம்மாவை கூட்டிகிட்டு வந்து ரொம்ப நேரம் ஆச்சு அவங்களுக்கு பசிக்கும் அப்படின்ட்டு போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வரலான்ட்டு போகிறாங்க. அப்போ பார்த்தா செல்வநாயகி பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு அயலி என்னது எங்கே இந்த என்ன புது பழக்கம், எப்போவுமே டைனிங் டேபிளில் தானே உட்காந்து சாப்பிடுவேன், இப்போ எங்கே சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறேன்னு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, எனக்கு காற்றோட்டமாக உட்காந்து சாப்பிட்லான்ட்டு ஒரு ஆசை, அதாவது நிலா சாப்பாடில் சாப்பிட்லான்ட்டு இருக்குங்கிறாங்க. எது நிலா சாப்பாடு சாப்பிட போறியா, சி இதெல்லாம் என்ன பழக்கம் அப்படி இப்படின்னு திட்டும்போது, ஒரு வேளை நம்ம மாடிக்கு போய் ஸ்டோர் ரூமில் இருக்கிற அம்மாவை பார்த்துட்டாங்கன்னா என்ன செய்யறது, சரி இவங்க கண்ணிலையும் படாமல் நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு நினச்ச அயலி சரி பரவாயில்ல நான் இங்கேயே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு உட்காந்து சாப்பிட்றாங்க. செல்வநாயகி போனதுக்கப்புறமா திரும்பவும் அந்த சாப்பாட்டை எடுத்துட்டு மறுபடியும் மாடிக்கு போகலான்னு போகும்போது அப்போ ரித்திகா வந்து தொலைச்சிடுறாங்க. ரித்திகா வந்து பார்த்துட்டு என்ன அயலி என்ன புது பழக்கம்னு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை ரித்திகா, எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஏதோ காத்தோட்டமாக உட்காந்து சாப்பிட்லான்ட்டு ஒரு ஆசைங்கிறாங்க. அப்படியா, இதெல்லாம் எங்கே நடக்குது இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி திட்டும்போது அப்போ அயலி மறுபடியும் யோசிக்கிறாங்க. சே இவங்க பார்வையிலேருந்து தப்பிக்கவே முடியாது போல இருக்கே, இப்போ எப்படி நான் அம்மாவுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போவேன், ஐயோ கடவுளே இப்போ அவங்க பசியோடு இருப்பாங்க, நான் நீங்கள் எப்படி கொடுப்பேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரித்திகா போனதுக்கப்புறம் மறுபடியும் கொடுக்குறன்னு அந்த சாப்பாட்டை மாடிக்கு எடுத்துகிட்டு போய் அவங்க அம்மா ரூமுக்கு கொண்டு போய் அம்மாவுக்கு ஊட்டி விடுறாங்க. ஊட்டி விட்டுட்டு இருக்கும்போது அப்போ சிவா வந்துடுறாங்க. சிவா யாரோன்னு நினச்சி பயந்துடுறாங்க. அயலி நான் தான் அயலி பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வர்றாங்க. சிவா என்ன சிவா இது இங்கே இருக்கும்போதும் அம்மாவுக்கு பிரச்சனை போல இருக்கே, தொடர்ந்து மாற்றி மாற்றி யாராவது ஸ்டோர் ரூமுக்கு வந்துடுவாங்களோன்னு நான் பயந்துட்டே இருக்கும்படி இருக்குதுங்கிறாங்க. அதான் இல்லையா அங்கே தானே சேஃபாக இருந்தாங்க, நான் தான் சொன்னேனே நீ கேட்கவே இல்லை, இங்கேயும் கூட்டிகிட்டு வரணும்னு கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஆனால் இங்கே இருக்கிற விஷயம் கபிலனுக்கோ இல்லை ரித்திகாவுக்கோ தெரிஞ்சா இன்னும் பிரச்சனை பெருசாக்கிடுவாங்களே ஐலி, இப்போ இன்னைக்கு என்ன தான் செய்யலான்ட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன செய்யறதுன்னே எனக்கு ஒன்றும் புரியல, அம்மாவை எப்படியும் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நம்ம பாதுகாப்பாக அங்கே வச்சிருந்து தான் ஆகணும், யாருக்கும் அம்மா இருக்கிற அது விஷயமே தெரியக்கூடாதுங்கிறாங்க. அயலி அவங்க அம்மாவுக்கு சாப்பாடு ஊட்டி விடும்போது அம்மா சீக்கிரமாக நீங்கள் குணமாயிடுவீங்க, உங்களை பற்றின இப்படி தப்பு தப்பாக வந்திருக்கிற வந்தைகளெல்லாம் நான் சரி பண்ணிவிடுவேன், கூடிய சீக்கிரம் உங்களுக்கு இருக்கிற கெட்ட பேர் நீங்கி நல்ல பேர் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு அயலி சொல்லிட்டு சாப்பாட்டையும் ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை பராமரிச்சுட்டு அந்த ரூம்லேருந்து வெளியே வராங்க. வரும்போது யாரும் நம்மளை பார்க்கலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அயலி அந்த பக்கம் இந்த பக்கம் சுற்றியும் முற்றியும் பார்த்துட்டு திரும்பவும் அந்த ஸ்டோர் ரொம்ப நல்லா லாக் பண்ணிட்டு வராங்க. சிவா அயலி ரெண்டு பேருமே பிளேட்டோட கீழே வர்றதை இந்திராணி பார்த்துடுறாங்க. இந்திராணி வந்து கேட்குறாங்க என்ன அயலி சிவா ரெண்டு பேரும் என்ன இது புது பழக்கம், என்ன ரெண்டு பேரும் மாடியில் போய் உட்காந்து சாப்பிட்டீங்களாங்கிறாங்க. அயலி சமாளிக்கிறாங்க. அது வந்து அண்ணி சிவா மாடியில் உட்காந்து சாப்பிடணும்னு சாப்பாடு கேட்டாருங்கிறாங்க. இங்கே சிவா வந்து அயலி மாடியில் போய் உட்காந்து சாப்பிடணும்னு கேட்டான்னு சொல்லி இப்படி மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் குழப்பத்தோடு பேசிகிட்டு இருக்கிறத இந்திராணி கவனிச்சுட்டு என்ன நினச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும், ஏன் இங்கே டைனிங் ஹால்லையே உட்காந்து சாப்பிட்லாமே, உங்களுக்கு இதனால என்ன பிரச்சனை, யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு பயந்தியா, ரித்திகா பேசுனதை மனசில் வச்சுட்டு இப்போ தனியாக போய் உட்காந்தியா, ஏன் அயலி இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு இந்திராணி கேட்குறாங்க. அச்சோ சிவா என்னது நீங்கள் ஒன்று நான் ஒன்று சொல்லி இப்போ அண்ணி வாரி எப்படி கேட்குறாங்கன்னு, ஐயோ ஸ்டோர் ரூமுக்கு மட்டும் யாராவது போயிட்டாங்கன்னா இன்னும் பிரச்சனை ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சமாளிச்சுட்டு இருக்காங்க. இந்திராணி இவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக ஏதோ ஜோக்காக பேசுகிறாங்கன்னு நினச்சிட்டு சிரிச்சுட்டு போகிறாங்க. ஆனால் இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தா கபிலன் எதுக்காக ரெண்டு பேரும் சேர்ந்தாப்புல மாடிக்கு போகிறாங்க, இப்போ கேட்குற கேள்விக்கு சரியான பதிலாக இல்லையே அப்படின்னு நினச்சி கபிலன் சந்தேகத்தில் மாடிக்கு போகலாமான்னு போகிறாரு. அவர் போகிறத இந்த பக்கமாக அயலி பார்த்துட்றாங்க. ஐயோ என்னது இவன் இங்கே போகிறானே அப்படின்ட்டு பின்னாடியே போய் பார்க்குறாங்க. கபிலன் பாதித்தனம் போனதும் திரும்பி ஓடி வரோம். வந்ததும் ரித்திகா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆமாம் மாடியில் துணிக்காய் போட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாங்கிறாங்க. இல்லை மழை வர மாதிரி இருக்குது நீ எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு கபிலனுக்கு இருந்த சந்தேகம் ஒன்றும் இல்லாத மாதிரி வந்துடுறாரு. திரும்ப இந்த பக்கம் அயலியும் சிவாவும் பார்த்தீங்களா சிவா யார் மாடிக்கு போனாலும் நமக்கு சந்தேகமாக இருக்குது, ஆனால் எங்கள் அம்மாவை எப்படி பாதுகாக்கிறதா எனக்கு தெரியவே இல்லை, அங்கே இருக்க வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு, ஆனால் இப்போ ஒவ்வொரு நிமிஷமும் நான் பயந்துகிட்டே இருக்கேங்கிறாங்க அயலி. அயலி நீ ஒன்றும் பயப்படாத, அம்மாவை பற்றின விஷயம் யாருக்கும் தெரிய சான்ஸே கிடையாது, முதல்ல அந்த ரூமுக்கு ஒரு பூட்டை போடு, அதுக்கு ஒரு சாவியை வச்சிரு, அதுக்கப்புறம் யார் போனாலும் அங்கே உள்ளே இருந்தால் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்கிறாங்க. ஆனால் ரித்திகா போகிறாங்க. அங்கே ஏதோ ஒரு சத்தம் கேட்குறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. வீட்டில் எல்லாரும் பதறி போயிடுறாங்க. என்னது ஸ்டோர் ரூமில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அது ஏதாவது ரொம்ப நாளாக பூட்டிக்கிறதுனால எலியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இல்லையே சேர் ஆடின சத்தம் கேட்டுதுங்கிறாங்க ரித்திகா. அப்படின்னா போய் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க செல்வநாயகி. அந்த இடத்துல அயலி பயந்து போயிருக்காங்க. அச்சோ கடவுளே எங்கள் அம்மாவை யாருக்கும் காட்டி கொடுத்துடாதுன்னு வேண்டிக்கிறாங்க.